ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரவா ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ரவையை வறுத்துக்கணும். அந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லா பிசு பிசுப்பு இல்லாமல் வரும். நல்லா வறுத்துக்கிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுக்கணும். நான் 1 கப் ரவைக்கு ஒரு 1/3 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்தால் நல்லாயிருக்கும். நான் இங்கே 2 பேர் சாப்பிட்றதுனால 1/2 கப் ரவை, 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த ரவை நல்லா வறுத்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவி அதை வேக வைங்க. இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்தோடனே கூட கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிற ரவையை கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கிளறி விடாமல் இருந்ததுன்னா அதை அடி பிடிச்சிக்கும். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நேரம் வேக வைங்க. கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் வெல்லம் சேர்க்கணும். கொஞ்சம் வெள்ளைப்பாகு இருந்துச்சு. அந்த வெள்ளைப்பாகு போட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸ்வீட் பத்தலை. திருப்பி கொஞ்சம் முழு வெல்லத்தை போட்டு அந்த வெல்லத்தை நல்லா கரைஞ்சி எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் நீங்கள் அதை ஸ்லோலியே வச்சு குக் பண்ணணும். ஹையில் வச்சுடாதீங்க. ஹையில் வச்சு அடி பிடிக்கும். அது ரவையில் நல்லா சேர்ந்துக்கும். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் இடையில கொஞ்சமாக டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஏலக்காய் 2 பொடிச்சு போட்டேன். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் நெய்யில் வதக்கின கிஸ்மிஸ் cashew nuts போட வேண்டியதான். கொஞ்சம் பாலையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.